நிச்சயம் செய்யப்பட்ட நிலையில் திருமணம் நிற்பது ஏன்? 1. ஜென்ம சனி அஷ்டம சனி களங்களில் திருமணம் தடை பெறும் அல்லது நடந்தால் பிரச்சனைகள் உருவாகும். புள்ளி 2. துலா லக்னத்திற்கு அவயோக தசாபுத்தியான குரு சூரியன் புக்திகள் நடந்ததோடு அவை பாவக்கிரக தொடர்பில் இருந்தது. ஜாதகர் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் அது நின்று போனது. 3. ஜென்மசனியும் விலகி 6, 8 என்ற சஷ்டாஷ்டகமாக இருக்கும் தசாபுத்திகளும் மாறினால் தடை பெற்ற திருமணம் நடந்தேறும். 4. நட்சத்திர பொருத்தம் முக்கியமே இல்லை, அதை விட தசாபுத்திகளே முக்கியம். சனி ராகுவோடு சேர்ந்த 6, 8ஆம் அதிபதிகள் தசாபுத்திகள் இருவருக்கும் நடக்கும்போது ஜென்மசனி ஜென்ம ராகு அஷ்டம சனி நடந்தாலோ தசாபுத்தி நாதர்கள் தங்களுக்குள் 6, 8 ஆக சஷ்டாஷ்டமாக இருந்தாலோ திருமணம் தடையும் தாமதமும் ஏற்படும். 5. சனி தேய்பிறை சந்திரன் 10 பாகைக்குள் பார்த்தாலோ சேர்ந்தாலோ திருமண தடை உண்டு. இதற்கு பெயர் புணர்ப்பு தோஷம். 6. லக்னத்திற்கு 2ஆமிடம் பாவக்கிரக வீடாகி அதில் சனியுடன் செவ்வாயோ சனியுடன் ராகுவோ சனியுடன் தேய்பிறை சந்திரனோ சனியுடன் சூரியனோ இருந்து எந்த சுபக்கிரகமும் பார்க்காவிட்டால் குடும்பம் மற்றும் திருமணம் அமைய தடை ஏற்படும். 7. சுக்கிரன் கடுமையாக கெட்டிருந்தால் திருமண தாமதம் உண்டு. இந்நிலையில் பாவர்கள் அவயோகர்கள் தசாபுத்திகள் திருமணத்தை நிறுத்தும். 8. லக்னத்திற்கும் ராசிக்கும் 7ஆமிடமும் 7ஆமதிபதியும் சுக்கிரனும் அளவிற்கு அதிகமாக கெட்டிருந்தால் மட்டுமே திருமணம் இல்லை. 9. செவ்வாய் கெட்டு தசாபுத்திகள் நடந்தால் நீதிமன்றம் மூலம் விவாகரத்து ஆகும். இதில் 6, 8 தசாபுத்திகளும் நடந்தால் வம்பு வழக்கு அடிதடி ஏற்படும். 9. 7இல் ராகு இருந்தால் வரனுக்கும் 7இல் ராகு இருப்பது போன்று ஜாதகங்களை பொருத்துவது திருமண தடையை நீக்கும். 10. 7இல் சனி இருந்தால் திருமண தாமதம். 11. 7இல் கேது இருந்தால் திருமண ஆசையே இருக்காது. 12. காலத்திரகாரகர் சுக்கிரன் 7இல் அமையப்பெற்ற அது கேந்திரமாக இருந்தால் கேந்திர ஆதிபத்திய தோஷம் திருமண தடையை ஏற்படுத்தும். 13.7இல் தனித்த குரு 7இல் குரு நிஷ்பலம் தாமத திருமணம் அல்லது திருமண தடை.